Dear students, this is class 12 maths exercise 10.7 question number 8 பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, இது ஆல்ரெடி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதாவது dy by dx plus py equal to q இந்த ஃபார்மேட்டில் ஆல்ரெடி இருக்குது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதலாம். dy by dx plus 1 by 1 minus x root x into y ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் எக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட q. ஒய்யை மட்டும் விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதுதான் p. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்வே இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு போயிடலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? இ பவர் இன்டகிரல் ஆஃப் pdx ஈக்குவல் டு இ பவர் நம்மளோட p ஆறு இன்டகிரல் ஆஃப் 1 பை 1 மைனஸ் எக்ஸு ரூட் எக்ஸு டிஎக்ஸ். ஓகே, இப்போ நம்ம t equal to root x அப்போ dt by dx equal to 1 by 2 root x, then dt equal to 1 by 2 root x dx. இப்போ இந்த டிவிஷனில் இருக்கிற 2 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 2 dt equal to 1 by root x dx. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இங்கே சப்ஸ்டியூஷனுக்கு தேவையான விஷயம். ஓகே, நான் இதை வந்து மாற்றி எழுத போகிறேன். அப்போது இ பவர் இன்டகிரல் ஆஃப், நல்லா கவனிங்க, டி வந்து ரூட் எக்ஸு. அப்போது 1 பை இந்த 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதலாமா? 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை வந்து ரூட் எக்ஸ் டு தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? தென் இங்கே ஒரு 1 பை ரூட் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு, 1 பை ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் என்ன? இங்கே பாருங்கள் 2 டிடி. ஓகே, இங்கே 2 டிடி போட்டாச்சு. ஓகே, நவ் இந்த 2 வெளியே கொண்டு வந்துடுவோம். நல்லா கவனிங்க, அடுத்த ஸ்டெப்பில் இ பவர் இன்டகிரல் ஆஃப் 1 பை 1 ஸ்கொயர் ரூட் எக்ஸ் யார்? இங்கே பாருங்கள் டி இல்லையா? 1 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு 2 டிடி. ஓகே, நம்ம டீக்கு கன்வெர்ட் பண்ண பிறகு இங்கே டிடி வந்தாச்சு. இந்த 2வை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்போது இ பவர் 2 வெளியே வந்துடும். இன்டகிரல் ஆஃப் 1 பை 1 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் டிடி. இப்போ நம்ம இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. இன்டகிரல் ஆஃப் 1 பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx equal to 1 by 2a log a plus x by a minus x plus c. இதுதான் நம்ம 11th படித்த இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? இ வெளியில் ஒரு 2 இருக்குது, மறந்துடாதீங்க. இதுக்கான ஆன்சர், அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டி ஸ்கொயர் வந்திருக்கு. ஏ வந்து 1, அப்போ எக்ஸ் வந்து டி இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 1 பை 2a, அதாவது ஏக்கு பதிலாக இங்கே நான் 1 போடவா? அதாவது 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1 லாக் ஏ ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் டி இல்லையா? 1 ப்ளஸ் டி பை 1 மைனஸ் டி. அதாவது ஏ ப்ளஸ் எக்ஸு பை ஏ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் டி பை 1 மைனஸ் டி. ஓகே, இப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடுவோம். அப்போது இ பவர் லாக் 1 ப்ளஸ் டி பை 1 மைனஸ் டி. ஓகே, இப்போ ஈக்கும் லாக்கும் கட் ஆகிடும். நம்மளோட இன்டகிரேஷன் ஃபேக்டர் வந்து 1 ப்ளஸ் டி பை 1 மைனஸ் டி அப்படின்னு கிடைக்குது. பட் இப்போ நம்ம இந்த டீக்கு சப்ஸ்டியூஷன் எடுத்தோம் இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டி ஆர் ரூட் எக்ஸு. அப்போது ஃபைனலி 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ். இதுதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகே, சரி, இப்போ நம்ம ரிக்வயர்ட் சொல்யூஷனுக்கு போவோம். ரிக்வயர்ட் சொல்யூஷன் இப்போ நல்லா கவனிங்க. ரிக்வயர்ட் சொல்யூஷன் y e பவர் இன்டகிரல் ஆஃப் pdx ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் q இன்ட்டு
e power integral of p dx dx plus c. இதுதான் required solution. ஓகேப்பா, இப்போ y நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கண்டுபிடிச்சோம்? 1 plus root x by 1 minus root x equal to q யாரு? மேலே வாங்க, q யாரு பாருங்க, 1 minus root x. ஸோ q க்கு பதிலாக 1 minus root x போட்டாச்சு into again இதுக்கு பதிலாக என்ன போடணும்? 1 plus root x by 1 minus root x ஒரு dx. இப்போ இது ரெண்டையும் ப்ராக்கெட் போட்டு கட் பண்ணிக்கலாம், சேம் பீஸ் இல்லையா? ஸோ கட் பண்ணியாச்சு, ஒரு ப்ளஸ் சி போட்டுக்கலாம். now y 1 plus root x by 1 minus root x equal to integral of 1 plus இதை வந்து root x வந்து x power 1 by 2 எழுதிக்கலாம் into dx plus c. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் y into 1 plus root x by 1 minus root x equal to integral of 1 dx என்ன வரும்? ஒரு x வந்துடும் இல்லையா? அடுத்து x power 1 by 2 இருக்கப்போ பவரோட 1 ஆட் பண்ணணும், அதையே கீழே போடணும், 1 by 2 plus 1. ஓகேவா? plus c. ஓகே, y into 1 plus root x by 1 minus root x. இந்த சைடில் x plus x power இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண பாருங்கள், cross multiplication 2 1 is 2 2 plus 1 3. அப்போ 3 by 2 by 3 by 2 plus c. இதை வந்து ரெசிப்ரோக்கலாக்கி மல்டிப்ளை பண்ணும்போது 2 மேலே போயிடும், 3 கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ y into 1 plus root x by 1 minus root x x plus x power 3 by 2 இருக்கு இல்லையா? ஸோ இதை ரெசிப்ரோக்கலாக்கி மல்டிப்ளை பண்ணும்போது 2 by 3 ஆகிடும். ஓகேவா? ப்ளஸ் சி. நவ் இதையும் நம்ம பிரித்து எழுதலாம். அதாவது நல்லா கவனிங்க, எக்ஸ் பவர் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 by 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது உங்களுக்கு பாருங்கள், எக்ஸ் பவர் 3 by 2. கரெக்டாக? அப்போது இதை வந்து நான் இப்படி மாற்றி எழுத முடியும். அதாவது எக்ஸ் பவர் 1 by 2க்கு பதிலாக ஒரு ரூட் எக்ஸ் போடலாம், எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ். அதாவது எக்ஸ் பவர் 1, இது எக்ஸ் பவர் 1 by 2. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல எக்ஸ் பவர் 3 by 2க்கு பதிலாக இதை நான் போட போகிறேன் அடுத்த ஸ்டெப்பில். y இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 2 by 3 எக்ஸு ரூட் எக்ஸு இதுக்கு பதிலாக ப்ளஸ் சி. ஓகே, இதுதான் உங்களோட புக் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.